கோவை அனுராதா ஒருவேளை இந்த ஜெனரேஷனுக்கு மறந்து போன பேரா கூட இருக்கலாம். ஒரு காலத்துல தூர்தர்ஷன்ல மக்களை விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச அற்புதமான படைப்பாளி. நீண்ட நாள் சென்னை வாழ்க்கைக்கு பிறகு மறுபடியும் கோயம்புத்தூருக்கே திரும்புறேன்னு FB-ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. கோவை மாதம்பட்டியில ஒய்ஃபோட ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல தங்குறாருன்னு. அப்புறம் அடுத்த போஸ்ட் வந்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய பின்பகுதி வாழ்க்கையை பத்தி, தனிமையை பத்தி அவர் போட்டிருந்த வார்த்தைகள் தான் இப்ப பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு. ஏன் சார், உங்க வாரிசு தான் பக்கத்திலேயே இருக்காங்களே, அங்க போய் பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன பண்றது சார், என்னோட பசங்க கூட என்ன கவனிக்கிறது இல்ல, இந்த வயசானவங்க வாழ்க்கை அப்படிதான் ஆயி போச்சு அப்படின்னு இன்னொருத்தர் அதுல கமெண்ட் பண்ணியிருந்தார். ஐயா, நான் சோகத்துல இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன், நான் சந்தோஷமா தான் இங்க இருக்கேன், சந்தோஷமா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. அன்புங்கிற பேர்ல சில நிர்பந்தமான உறவுகளோட இருக்கிறத விட இப்படி தனிமையா வந்து இருக்கிறது எவ்வளவோ மேலு அப்படின்னு சில பேர் போட்டிருக்காங்க. பிள்ளைகளோட ஆதரவு இல்லாம அனாதரவா போன பெற்றோர்களுக்கான முதியோர் இல்லம் அப்படிங்கறது வேற. கடமையெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு மனைவியோட சந்தோஷமா சில காலம் வாழலான்னு பெற்றோர்களா தேர்ந்தெடுக்கிற முதியோர் வசிப்பிடம் அப்படிங்கறது வேற. இப்படி யாரும் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே அப்படின்னு தவிக்கிற பெற்றோர்களும் இங்க இருக்காங்க. யாருமே இல்லாம தனியா கொஞ்ச நாள் வாழலாமே அப்படின்னு ஏங்குற பெற்றோர்களும் இங்க இருக்காங்க. ஆனா கோவை அனுராதாவோட போஸ்ட்ல நானும் என் மனைவியும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்டுக்கிறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்ல. நிஜமாவே கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடி போய் ஆறுதல் சொல்றதுன்றது வேற. யாராவது ஏதாவது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட மாட்டாங்களா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் கதை பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறது வேற. கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னா அதை காது கொடுத்து கேட்க முடியாதவங்க நிறைய பேர் கூடிக்கிட்டே போறாங்க. இப்ப ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி பாக்குறவங்க அதிகமாயிட்டே போறாங்க. பராமரிக்காம பெற்றோர்களை கைவிடுற பிள்ளைகள் ஒரு பக்கம், பிள்ளைகளை விட்டு தனியா கொஞ்ச நாள் போய் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ் தேவையா தான் இருக்கு. ஒருவேளை கோவை அனுராதா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம ஏதோ என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு ஆர்குமெண்ட் வந்தே இருக்காதோ.